ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வரதுனால தான் மேத்யூ என்ற கேரக்டருக்கே பவர் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு மோகன்லால் அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி. முதல்ல இன்னைக்கு லால் ஏட்டன் அதாவது மோகன்லால் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவதோடு நீங்களும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட ஜெயர் படம் நடிச்சிருந்தாங்க. தலைவர் கூட அவ்வளோ அற்புதமா அவருடைய ரோல் கணக்கச்சிதமா அவருக்கு அமைஞ்சிருந்து. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு விழா மேடையில் பேசக்குள்ள சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார்னா, அதாவது மோகன்லால் அவர்கள் நேச்சுரல் ஆக்டர், அவரை போல ஒரு ஆக்டர் இந்தியாவில் யாரும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாங்க. அவர் ஆக்டர் மட்டும் இல்ல, நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவரு ஜெயிலர் படத்துல ஏன் கூட நடிக்கிறது எனக்கு தான் பெருமை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ மோகன்லால் அவர்களுடைய வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, மலையாளத்துல தான் கேக்குறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நீங்க ஜெயிலர் படம் நடிச்சிருந்தீங்க, அதுல மேத்யூ என்ற கேரக்டர் ரொம்ப மரணமாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மட்டும் இல்ல, நிறைய விஜய் ரசிகர்களும் சரி, கமலாண்டிகளும் சரி புலம்பிட்டு இருந்தாங்க. அதனாலதான் படம் ஓடிச்சு அப்படின்னு. அவர் சொன்ன பதிலடி என்னன்னா, என்னால ஒண்ணும் கிடையாது. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லெஜெண்ட். அவருக்கு நான் அந்த மேத்யூ என்ற கேரக்டர் அது நான் இல்ல, வேற யாராவது நடிச்சிருந்தாலும் அது பவர்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த பவர்ஃபுல் மேன் சூப்பர் ஸ்டாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அந்த கேரக்டர், அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கேரக்டரை நீ தனியா எடுத்து ஒரு மலையாளத்துல ஒரு படம் பண்ணு, அவ்வளோ 750 crore வருமா? அதெல்லாம் சான்சஸா? யோசனை பண்ணுங்க. இது அந்த மனிதனுக்குள்ள ஒரு பவர் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தெரிவிக்க விட்டாரு. இதுதான் நம்ம சிவராஜ்குமாரும் சொன்னாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இது சிவராஜ்குமார இந்த மோகன்லால் இவங்க நடிச்சதால தான் இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு. ஏன் இவங்கெல்லாம் நடிக்காம வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா இவங்களுக்கும் அந்த இது இருக்கு. அதாவது அந்த கேரக்டர், அவங்களுடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா சும்மா நடந்துதான் வராங்க அப்படின்னு சிவராஜ்குமார் சொல்றாரு. ஆனா எனக்கு இன்னும் இவ்வளவு பேரு இவ்வளவு புகழ், அந்த படம் நடிச்ச பிறகு எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் இன்னும் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. அவ்வளவு அற்புதமா இப்போ வரைக்கும் என் ஒய்ஃப் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க என்னங்க அந்த படத்துல நடிச்சீங்க, சும்மா நடந்து போறீங்க, டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க, அதுதான் அங்க பவர். பவர்ஃபுல் மேனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போகுது அந்த கேரக்டர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பவர். அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. 2 பேருடைய இந்த பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. நானே சொல்றேன். മോഹൻലാൽ അവர்களே சொன்ன அந்த ഒരു വീഡിയോ ക്ലിപ്പ് ഇത് ഉങ്ങൾക്കാக. ഏറ്റവും രജനീകാന്ത് എന്ന് പറയുന്ന ഏറ്റവും വലിയൊരു സൂപ്പർ സ്റ്റാറിനെ ഹെൽപ്പ് ചെയ്യാനായിട്ടാണ് മാത്യു വരുന്നത്. മാത്യുവിന്റെ അടുത്ത് ഹെൽപ്പ് இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் கூடயும் போட்டோ எடுத்துக்கிட்டாரு பாருங்க. செம்ம மாசா கியூட்டா இருக்காருங்க. இவரை பாருங்க, இவரை பார்த்து யாராவது 70 வயசுன்னு சொல்ல முடியுங்களா? அவ்வளோ இளமை ததும்ப, அவ்வளோ அற்புதமா இதை பாருங்க, எவ்வளவு கியூட்டா மொட்டை மேல கையை வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு புகைப்படங்களை பார்க்கும்போது அவ்வளோ செம மாசா இருந்துச்சு. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் நினைச்சிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. இப்போ 2 பதிவு போட்டிருக்கேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம மோகன்லால் அவர்கள், இன்னொன்னு இந்த ஒரு போட்டோஸ். உங்களுக்கு இது 2ல எது பிடிச்சது? கண்டிப்பா மோகன்லால் அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றேன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.